பாக்ஸில் அடைக்கப்பட்ட மொபைல் போன் பேக்கினோட கொண்டு போனதால் கைது. தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கிய இளைஞர் பரிதாப மரணம். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். மொபைல் ஃபோன் பேக்கின்களை உடைத்த அதிகாரிகளுக்கு ஷாக். இன்னைக்கு காலையில் போட்ட செய்தியின் மிகுதி சாராம்சம். காலையில் நண்பருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. கதவை திறந்து பார்த்தபோது கருகிய நிலையில் சடலமாக மீட்பு. காரணம் தொலைபேசி வெடிப்பு. இந்தியர் ஒருவருக்கு லக்கி டிரா பரிசு துபாயில் $1 மில்லியன் அமெரிக்க. அமெரிக்க அதிபரை சந்திக்க ஒன்று கூடும் அரபு நாடுகள். சவுதி அரேபியா ரியாத்தில் களமிறங்குகின்றார் ட்ரம்ப். அனைத்து பகுதிகளிலும் அதிரடியான வரவேற்புகள். அதே போல வானத்தில் எஸ்கார்ட் கொடுக்கும் F-15 ரக ஃபைட்டர் ஜெட் விமானங்கள். குவைத்தினுடைய மன்னர் ஷேக் மெஷால் அகமது அல் ஜாபர் அல் சபாஹ் நாளைய தினம் சவுதியில் நடக்க இருக்கும் US சுமிட் மாநாட்டில் கலந்து கொள்வார். சவுதி அரேபியாவில் தற்போது கடந்த 11ஆம் தேதியிலிருந்து 6 மாத காலங்களுக்கு அக்காமா இல்லாதவர்களுக்கான பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்குது. சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு மாகாணங்களுக்குரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஜவசாத்களிலும் போய் உங்களுடைய டீட்டெயில்ஸ்களை எடுத்து நீங்களும் உங்களுடைய அக்காமாவை புதுப்பிக்கிறதுக்கு, அதாவது பொது மன்னிப்பில் நீங்கள் அக்காமாவை புதுப்பித்து வேறு கஃபீலுக்கு அக்காமா அடித்து கொள்றதுக்கு கராமா கட்டியும் வாய்ப்பு இருக்குது. நாடு போகவும் மன்னிப்பில் வாய்ப்பு இருக்குது. அந்தந்த ஜவசாத்துக்கு போய் மேலதிக டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு புதிய கஃபீலோடு நீங்கள் போகலாம், அல்லது ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுகளில் போய் நீங்கள் நாடு போகிறதுக்குரிய ஏற்பாடும் பண்ணலாம். தூதரகத்தையும் நாடி மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் விரைவில் குவைத்திலும் ஒரு பொது மன்னிப்பு கிடைக்கணும் அப்படின்னு துவா செஞ்சு கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் விரைவிலே குவைத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் கிடைக்கட்டும். டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கத்தார் கொடுத்த விமானம். பரிசுகள்னாலும் பரிசு, ஏராளமான பரிசு ட்ரம்ப்பை சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றது. அரபு நாடுகளுக்கும் அதே போல் அரபு நாடுகளும் ட்ரம்ப்போடு இணைந்து செயல்படுறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. துபாயில் டியூட்டி ஃப்ரீ மில்லியனர் ட்ரா. கிட்டத்தட்ட 15 வருட காலங்களுக்கு பிறகு இதோ இந்தியன் ஒருவருக்கு USD $1 மில்லியன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர், அதாவது அமெரிக்க டாலர்களில் $1 மில்லியன் பரிசாக கிடச்சிருக்குது. இது சாதாரணமாக இந்திய மதிப்புக்கு ஒரு 10 கோடி ரூபா வரலாம். இலங்கை மதிப்புக்கு ஒரு நினைக்கிறேன் ஒரு 30 கோடி ரூபா சரி வரலாம். அதே போல் ட்ரோன் மூலம் இதோ சிறை கைதிகளுக்கு போதைப் பொருள் கடத்திய கும்பல் அதிரடியாக கைப்பற்றப்பட்டிருக்கிறாங்க. ட்ரோன்கள் மூலம் இவங்க போதைப் பொருளை கடத்தி சிறைச்சாலை கைதிகளுக்கு விற்பனை செய்து வந்தது தெரிய வந்துள்ளது. இதோ அதை விட முக்கியமான தகவல், யாராவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க இன்றைக்கி காலையில் யாரெல்லாம் செய்தி பார்த்தீங்க, அதில் ஏர்போர்ட்டில் பிடிப்பட்ட சம்பவம்னு சொல்லியிருப்பேன். அதனுடைய அடுத்த சாராம்சம் தான் இது. பேக்கின் உடைக்காமல் புது ஃபோன் பேக்கினோடு கொடுக்குறாங்களா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக
அது யார் கொடுத்தாலும் பேக்கினை உடச்சி ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா சம்பவம் சிறப்பான சம்பவம், கண்ணூடாக பார்த்து புரிந்து கொள்ளுங்க. ஓகே, okay. Sultanja? Huh? How many is this one? Nobody touch any bag, okay? Yes, come on, come up with what? Stop the video. எப்படி மேட்ரு உள்ள இருக்கா? சரக்கு வச்சு அனுப்பியிருக்கானுங்க. என்னது போதைப் பொருளை வந்து ஃபுல்லாக பேக் பண்ணின ஃபோனுக்குள்ளே ஃபோன் மாதிரியே அழகாக பேக் பண்ணி அனுப்பியிருக்கானுங்க. நீங்களும் புதுசாக பேக்கிங்கோடு உடைக்காத ஃபோனே அப்படின்னு நினச்சி பாக்ஸோடு வாங்கி தூக்கி போட்டுட்டு போனீங்கன்னா கடைசியில் ஏர்போர்ட்டில் வச்சு நீங்கள் தான் கைது செய்யப்படுவீங்க. புதுசாக ஃபோன் கொண்டு போகிறவங்க ரொம்ப கவனம். அதே மாதிரி எனக்கு ஒரு செய்தி ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தார். உண்மையிலேயே வேதனை. மொபைல் ஃபோன் பாவனையால் வரும் அசம்பாவிதங்கள். தயவு செய்து தலையணைக்கு அடியில் மொபைல் ஃபோனை வைத்து உறங்காதீர்கள். அப்படி உறங்கிய ஒரு இளைஞர் விடிய காலையில் உயிரில்லாமல் இருந்த சம்பவம். கட்டிலில் எரிந்து போன நிலையில், உடல் கருகிய நிலையில், மொபைல் ஃபோன் பேட்டரி வெடித்ததால் பறிபோன உயிர். இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் செய்கிறது அதுதான். நைட்டு ஃபுல்லாக பெட்டில் இருந்தே ஃபோனை பார்த்துட்டு தூங்கும்போது லைட் அப்படியே சார்ஜரில் போட்டு தலையணையிலேயே வச்சுட்டு தூங்கிடுறது. என்ன நடந்திருக்குது அப்படின்றத பாருங்கள். செல்போனை பயன்படுத்திவிட்டு தவகானை அருகே வைத்துக் கொண்டே போர்வையில் படுத்து தூங்கிய இலக்கிய காலையில் கதவை திறக்காமல் இருந்த நண்பனை உள்ளே சென்று பார்த்தபோது கண்ணீர் விட்டு கதறி எழுத உயிர் தோழர். ஒரே ஒரு மொபைல் போனால் தூக்கத்திலேயே பறிபோன உயிர் நெஞ்சை அங்கே வைத்த பகுதியைச் சேர்ந்தவர்தான் செல்வ சதீஷ். 26 வயதான இவர் பெயிண்டராகவும் இருந்து வருகிறார். மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் ஆலூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தங்கி பெயிண்டிங் தொழிலும் செய்து வருகிறார். செவ்வாய்க்கிழமை இரவு பணி முடிந்துவிட்டு இவர்களது நண்பர்களோடு சேர்ந்து இவர் வீட்டில் படுத்து உறங்கியதாக தெரிகிறது. அப்போது
செல்வ சதீஷ் மட்டும் மதுபோதையில் இருந்ததாகவும் மேலும் வீட்டின் வாடி அறையில் உள்ள கட்டிலில் தூங்கியதாகவும் தெரிகிறது. இவர்களது நண்பர்கள் பூஜனத்தில் உள்ள அறையில் தூங்கியுள்ளனர். அந்த ஒரு சூழலில் தான் தூக்கத்தில் செல்வ சதீஷ் தனது செல்போனை தனக்கு அருகே வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாலை வேளையில் செல்வ சதீஷ் கதவை திறக்காததாகவும் கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த நண்பரான வெங்கடேஷ் என்பவர் உடனடியாக அறைக்கு சென்று பார்த்துள்ளார். அப்போதுதான் தெரிந்தது தரை உயிரிழந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளார் செல்வ சதீஷ். மேலும் அவரது செல்போன் உட்பட அறை முழுவதும் எரிந்து நாசமாகி இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து உடனடியாக போலீசாருக்கும் தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு போலீசார் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் வந்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அவர் படுத்திருந்த அறையில் செல்போன் வெடித்திருக்கலாம் என்றும் இதனால் அறை முழுவதும் தீப்பற்றி இருக்கலாம் என்றும் மேலும் அதனால் ஏற்பட்ட புகைமூட்டத்தால் தான் போதையில் இருந்த அவர் மூச்சு திணறி உயிரிழந்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகமடைந்துள்ளனர். மேலும் இது குறித்து தற்போது போலீசார் தீவிரமாகவும் விசாரித்து வருகின்றனர். நம்மள நிறைய பேர் இன்னைக்கு ஹெட்ஃபோனையும் அடிச்சுட்டு சார்ஜர்லையும் போட்டுட்டு வயரெல்லாம் அப்படியோ கால் கடியிலே சுற்றிக்கிட்டு தான் தூங்குறது. குறிப்பாக இந்த டிக்டாக் மோகங்கள் ராகங்கள் பாட்டு பாடுங்கள் அப்படின்னு ஒரு சிலர் இரவு நேரங்களில் இதுதான் கூத்து. 1க்கு 2 3 ஃபோனை வச்சு நானும் ஒவ்வொரு நாளைக்கும் மாறி 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 யூஸ் பண்ணுறது. அதனால தான் ஓரளவுக்கு நம்ம உசுரை பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 22 மணி நேரத்துக்கு ஃபோனே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நம்மளுக்கு இதே கதி தான். அதெல்லாம் பாதுகாக்கட்டும் அனைவரையும். தயவு செய்து ரொம்ப கவனம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.